அழகர்சாமி அவர்களே, யோகானந்தன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, ராமர் அவர்களே, வரதராஜ் அவர்களே, சுரேஷ் அவர்களே, ஆண்டிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய காட்ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நம்முடைய கம்பளத்து சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ள பெருமதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் செல்லக்காம் அவர்களே, நிலக்கோட்டை குணசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருப்பாச்சி கோபால் நாயக்கர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பெருமாள் சாமி அவர்களே, செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தேனி மாவட்ட செயலாளர் ஆர் சக்திவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக நாம் எவ்வாறு பணியாற்றிட வேண்டும் என்று இங்கே பேசி விடைபெற்றிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் சுப்புராஜ் அவர்களே, காளாஞ்சிபட்டி ஆர் ரத்தனவேல் அவர்களே, எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தர், காளாஞ்சிபட்டி சுந்தர் அவர்களே, குமாரசாமி அவர்களே, திருப்பூர்ல இருந்து வருகை தந்து உரையாற்றிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய முத்துராஜ் அவர்களே, பழனி ஒன்றியத்தினுடைய நம்முடைய பண்பாட்டுக் கழக நிர்வாகி காளீஸ்வரன் அவர்களே, மணியாரம்பட்டி சுரேஷ்குமார் அவர்களே, எட்டவநாயக்கம்பட்டி தேவராஜ் அவர்களே, தேனி ஒன்றிய செயலாளர் அம்சமணி அவர்களே, பி பால்ராஜ் அவர்களே, கொல்லப்பட்டியிலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, பொன்ராஜ் அவர்களே, மணி அவர்களே, ராமசாமி அவர்களே, ஒண்டிபொம்மநாயக்கன்பட்டி அண்ணாதுரை அவர்களே, பெருமதிப்பிற்குரிய சுப்புராஜ் அவர்களே, கரூர் மாவட்ட செயலாளர் அழகர் அவர்களே, மல்லன் அவர்களே, தேவராஜ் அவர்களே, ரங்கராஜ் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய குப்பியாடிப்பட்டி நாகமுத்தோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு நம்முடைய கபடி அணியினுடைய தலைவர்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற செல்வம் என்கின்ற தாதா நாயக்கர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கின்ற நம்முடைய கம்பளத்து சமுதாய கபாடி வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உறுத்தாக்கிக் கொள்ளுகிறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாங்க கபடி விளையாடணும். இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க மனசளவுல நினைக்கலாம், அல்லது இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கலாமா, பேசலாமா, அல்லது மேட்ச் ஆரம்பிக்கலாமா? பேசலாமா? அங்க இருந்து சவுண்ட் வரல, பேசலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஏன்னா உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் பேசுறேன். அதனால நீங்க என்ன திட்டக்கூடாது, அதுக்காக சொல்றேன்.
இல்லையா? சரி, பேசலாம் இல்லையா? அரை மணி நேரம் எடுத்துக்கலாமா? எவ்வளவு நேரம்? ஒரு காமன் நேரத்தில் முடிச்சிடலாமா? காமன் நேரத்தில் முடிச்சிடலாமா? சரி, ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரம். சரி, இல்ல நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சரியா? இப்போ நீங்க எல்லாம் நினைக்கலாம், இது எதுக்குடா நாம விளையாடுற நேரத்துல இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பேச வேண்டிய நேரத்துக்கு பேசுற இடத்துக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டா நீங்க வருவீங்களான்னா நிச்சயமா வரமாட்டீங்க. வந்தாலும் நாங்க பேசுறத செவி கொடுத்து கேட்கறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதனால நாங்க என்ன பண்றோம்னா, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க விளையாடுற இடத்துல வந்து உங்ககிட்ட கருத்துக்களை சொல்லலாம். இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை சொல்லலாம். அதன் மூலம் இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிற சமுதாயம், இந்த சமுதாயம் மிக மிக பொருளாதார ரீதியில், உயர் கல்வியில், வேலை வாய்ப்புகளில் நம்முடைய சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஆகவே அப்படி பின்தங்கி இருக்கின்ற இந்த சமுதாயம் ஒரு நாள் மேல வராதா அப்படிங்கிற ஏக்கத்தின் அடிப்படையில் தான், அந்த ஏக்கத்தை போக்கிக் கொள்ளுகிற வகையிலே தான் உங்களோடு நாங்கள் கலந்துரையாடணும், பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். தம்பி, கொஞ்ச நேரம் நாங்க பேசுறத உங்களுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். அதனால தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க, சரியா? இப்போ இங்க இருக்கிற யாருக்கும் எல்லாருமே வந்து அவங்க, எனக்கு வயது 60 வயது, 58 வயது ஆச்சு, 59 பிறக்க போகுது இல்லையா? இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் 60 வயது 65 வயது அப்படி ஆனவங்க இல்லைங்களா? இப்போ நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் வாழ்ந்து முடிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. ஆக எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா எங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கணும். நாங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததியினராவது எதுவெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அதுவெல்லாம் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்க செய்வதற்கு நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும். அப்படி பணிகள் செய்கிற பொழுது எந்த சிரமங்கள் வந்தாலும் அவைகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு சிரமங்கள் என்று எண்ணிவிடாமல் நாம் அந்த மக்களுக்காக, எதிர்கால சந்ததியினருக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த இடத்துல நாம வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நைட்டு 12 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இதை நீங்க இது இன்னைக்கு நடந்த இந்த கலந்துரையாடல் ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்ல கபடி விளையாட போனோம். அந்த கபடி விளையாண்ட இடத்துல இன்னாரெல்லாம் வந்து இதெல்லாம் சொன்னாங்க. இப்படி சொன்னது நமக்காக சொல்லிருக்காங்களா அல்லது அவங்களுக்காக ஏதோ போற போக்குல வந்து பேசிட்டு போனாங்களான்னு நீங்க அசை போட்டு பாருங்க. அசை போட்டு பார்த்து சரியானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்கன்னா இது சரியானதான், இப்படி இருந்தாதான் நமக்கு எதிர்காலத்துல நாம சரியான இடத்துக்கு போக முடியும், அதை நோக்கி நாம பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீங்க இப்படி பேசினாங்க, இப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க, இது நம்முடைய கம்பளத்து சமுதாய மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தணும். சேர்த்துறதுக்கு நாமளும் நம்முடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று நீங்க மற்றவங்க கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுங்க. அல்லது இவங்க வேலை இல்லாம வெட்டி இல்லாம நாம விளையாடுற இடத்துல வந்து விளையாடுறத கெடுத்துட்டாங்க, நம்ம வந்து விளையாண்டுட்டு நம்ம வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆகவே இங்க இவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க. இப்படி பேசினது யாருக்காக பேசியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஒரு கணம் சிந்திக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கம்பளத்தார் தானே? அதுல ஏதாவது வேற மாற்று இருக்கா? இல்ல இல்ல. அப்போ
இங்க இருக்கிற கம்பளத்தார்கள்ல யாராவது ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கலெக்டர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கம்பளத்தார் சமுதாயத்துல ஒரு கலெக்டர் எங்கேயாவது இருக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்காங்களா? இல்ல. சரி, பெரிய போலீஸ் ஆபீசர் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. இந்த கபடி நடத்துறமல்ல, இந்த கபடி நடத்துறதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்குறதுக்கு இந்த நாகமுத்து எத்தனை நடந்திருப்பாரு? நாகமுத்து இங்க நாகமுத்து உள்ள இருக்கு. எத்தனை நடந்திருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? அப்படி நடந்தும் நம்ம சொல்லி அந்த பர்மிஷன் கொடுத்துறாங்களா? தெரியுமா உங்களுக்கு? அதான் வாங்க முடியறது இல்ல. என்ன கேட்ட ஏன் வாங்க முடியறது இல்ல? நம்ம கிட்ட பவர் இல்ல. நம்ம கிட்ட பவர் இல்ல. என்ன பவர் வேணும்? என்ன பவர் வேணும்? நம்ம பெரிய பணக்காரர்களா இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பவர் தான். பெரிய பணக்காரர்கள் ஒரு பல கோடி, 500 கோடி, 1000 கோடிக்கு சொந்தக்காரர்களா இருந்தா பெரிய பவர். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம கிட்ட? இருக்காங்களா? இல்ல. சரி, அதிகாரிகள், பெரிய ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் வேலை இல்ல, பெரிய அதிகாரிகளா எத்தனை பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க? இல்லையா? இல்ல. அரசியல் கட்சிகள்ல நம்ம தலைவர்கள், பெரிய தலைவர்கள் ஏதாவது இருக்கிறாங்களா? இருக்காங்களா? ஒருத்தரை காணோம். சரி, இப்ப நம்ம கிட்ட அரசியல் கட்சிகள்ல பெரிய தலைவர்கள் நம்ம ஆளுங்க யாருமே இல்ல. பெரிய ஆபீசர்ஸ் யாருமே நம்ம கிட்ட இல்ல. பெரிய பணம் படைத்த பெரு முதலாளிகளாக இருக்கிற அவங்களும் நம்ம கிட்ட யாருமே இல்ல. அப்போ நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லாத சமூகமா தானே இருந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத சமூகமா இருந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத சமூகமா எவ்வளவு நாளைக்கு தான் நாம இருந்துட்டே இருக்கணும்? நாங்களும் அப்படி இருந்துட்டோம். நீங்களும் அப்படி இருக்கணுமா? இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த இரவு நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கல பரவாயில்ல, நம்மளுடைய பேரன் பேத்திகளுக்காவது இந்த சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்க வேணும், உயர் கல்வி கிடைக்க வேணும். நம்முடைய பேரன் பேத்திகளுக்காவது அரசு உத்தியோகங்களில் பெரும் பதவிகளில் அவர்கள் வர வேணும். அரசியல் அதிகாரம் செலுத்துகிற பொறுப்புகளுக்கு நம்முடைய பேரன் பேத்திகளாவது வரணும். அதுக்கான பணிகளை நாம் செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, இருக்கிற கம்பளத்தாரை எல்லாம் ஒன்றுபடுத்த வேணும். இருக்கிற கம்பளத்தாரை எல்லாம் ஒன்றுபடுத்தணும். சும்மா கேட்டா வந்துருமா? கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய சமூக மக்களை ஒன்றுபடுத்தி அந்த சமூக மக்கள் ஒன்றுபடுவதன் காரணமாக நம்முடைய சமூக மக்களுக்கான கோரிக்கைகள் இவையெல்லாம் இருக்கிறது. நீ செய்து கொடு, செய்து கொடுக்கவில்லை என்றால் உன்னை புறக்கணிப்போம் என்று ஒருமுகமாக திரளுகிற பொழுது நாம் வைக்கின்ற கோரிக்கை பரிசீலனைக்கு வரும். ஆக வைத்திருக்கின்ற கோரிக்கை பரிசீலனைக்கு வரும் என்று சொன்னால் என்ன கோரிக்கை தான் நீங்க அப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்கலாம். நான் சொல்றது 1-2 கோரிக்கைகள் உங்க மத்தியில சொல்றேன். நம்ம வச்சிருக்கிறோம் கோரிக்கை என்னன்னா, மிக மிக பின்தங்கி இருக்கின்ற இந்த தொட்டியநாயக்கர் சமுதாயத்திற்கு எம்பிசி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிற சமுதாயத்திற்கு 5% உள்ளொதுக்கீடு கொடுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது. இப்போ எம்பிசில 20% ஒதுக்கீடு இருக்குது. 20% ஒதுக்கீடு எம்பிசில இருக்கிற 118 சாதிகளுக்கு இருக்குது இல்லைங்களா?
118 சாதிகளுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 118 சாதிகளும் ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற, இன்னும் சொல்ல போனால் அரசு உத்தியோகங்கள்ல அல்லது எல்லா ஏகபோகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சமூகங்கள் ஏறத்தாழ ஒரு 60-70 சமூகங்கள் இந்த 108 சாதிகள்ல தான் இருக்கு எம்பிசில. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 சமூக மக்கள் எவ்வித விழிப்புணர்வு இல்லாமல் கடந்த காலங்களிலேயே கல்வி அறிவை பெறாத சமூகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சமூகங்களுக்கு இன்றளவும் அப்படியே அந்த கீழ்நிலையிலேயே எவ்வித அந்த இடஒதுக்கீட்டு அந்த அவேர்னஸ், அந்த இடஒதுக்கீடை பற்றிய புரிதல்கள் ஏற்படுவதற்கு சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு காலமாகி இருக்கிறது. இடஒதுக்கீடு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அதுல முதலிடத்தில் இருக்கின்ற கூட்டம் இந்த தொட்டி நாயக்கர் சமுதாய கூட்டமாகத்தான் இருக்கும். ஏனென்று கேட்டால் தெரிந்தால்தானே அதை அனுபவிப்பதற்கு, தெரியாமலேயே போய்விட்டால் அனுபவித்து அதை நம்மை வந்து சாராது. அதற்கு முயற்சியை எடுக்க மாட்டோம். அப்போ அதற்கு முயற்சி எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடுனா என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்க வேணும். இப்படி இடஒதுக்கீடு இப்படி எல்லாம் இருக்குதே வாங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் அது என்ன நமக்கு அதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி விலகி போயிடுறாங்க. நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய தொட்டி நாயக்கர் சமுதாயத்திற்கு 5% உள்ளொதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா 500 வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் ஒரு 500 வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 500 வேலை வாய்ப்புல 5% நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 500ல 5% அப்படின்னா எவ்வளவு பேர் போலாம்? எவ்வளவு பேர் போலாம் உங்களுக்கு தெரியுமா? 25 பேர் இல்லைங்களா? 5% நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னா இந்த தொட்டி நாயக்கர் சமுதாயத்திலிருந்து ஒரு 5 பேர், அது எந்த வேலையாக இருந்தாலும், ஒரு விஓவாக இருந்தாலும் 5 பேர் நம்மால் போயிடலாம், அல்லது ஒரு வாத்தியார் வேலையா இருந்தாலும் 5 பேர் நம்மால் போயிடலாம், அல்லது ஒரு ஆர்டிஓவா இருந்தாலும் 5 பேர் நம்மால் போயிடலாம், தாசில்தாரா இருந்தாலும் 5 பேர் நம்மால் போயிடலாம். இப்படி 5 பேரு ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ ஒரு 500 பேரு தமிழ்நாட்டுல அரசு உத்தியோகங்கள்ல நம்ம போய் சேர்ந்துடலாம் தொட்டி நாயக்கர் சமுதாயம். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 500 பேர்னா நீங்க பாருங்க, 10 வருஷத்துல ஒரு 5000 பேர் அரசு உத்தியோகத்துல நம்மால் இருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் நம்மால் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். குப்பியாடி வெட்டியில நம்ம கபடி போட்டி கம்பளத்தால் சமுதாயம் மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் நம்மால் இருந்தாருன்னா உடனே பர்மிஷன் கிராண்டட், நடத்துங்கப்பா, தெரியலனாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. போலீஸ்ல கான்ஸ்டபிளா வேணா நம்மால 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒரு 8 அப்படிங்கிற லெவல்ல 1-2 இருக்கலாம். அது மீறி போச்சுன்னா ஒரு எஸ்ஐ அப்படின்னு சொன்னா 1-2 இங்க அங்க இங்க இருக்கலாம். இது தவிர இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இப்ப ஏதோ துணை தாசில்தார் 1-2 பேர் இருக்கிறாங்க. இதை தவிர பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள்ல நம்ம ஆளுங்க இல்ல. ஆக இன்னும் சொல்ல போனா நம்ம பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்களை நம்ம வெளியிலே கொண்டு வரதில்லை. இப்பதான் அவர் அந்த அம்மா இப்ப வந்து போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே பெருமையா இருக்குது. இப்படி எல்லாம் வந்து போட்டோ பிடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வெளியே வர மாட்டேங்கிறாங்க பெண்கள். எப்போ பெண்கள் வெளியே வந்து அந்த பெண்கள் அவேர்னஸ் இருந்து அந்த பெண்களுடைய எந்த சமுதாயத்துல பெண்கள் முன்னால வந்து எல்லா வேலைகளையும் எடுத்துட்டு செய்யறாங்களோ அந்த சமுதாயம் ஆட்டோமேட்டிக்கா முன்னால வந்துடும். ஏன்னு கேட்டா ஒரு குடும்பமும் சரி, ஒரு நாடும் சரி, எல்லாமே
பெண்களை முன்னிறுத்தி பெண்கள் எப்போ விழிப்புணர்வோடு நல்ல முக்கியத்துவங்கள் அவர்களுக்கு வருகிறதோ அந்த சமுதாயம் மேல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நிலை இன்னும் நம்ம கிட்ட இல்லாம இருக்கு. எல்லாவற்றிலும் நாம் எதுவுமே இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும்னா நம்மவர்களை ஒன்று திரட்ட வேண்டும். நம்மவர்களை ஒன்று திரட்டுறது யார் யாரு பண்ணணும் அப்படின்னா, நம்ம வயசானவங்க அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லி ஒன்னும் பண்ணிட முடியாது. அப்போ வயசானவங்களுடைய அறிவுரைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்று இருக்கின்ற இளைஞர்கள் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு பணியாற்றுவதற்கு முன்வர வேணும். முன்வர வேணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்கான முன்னெடுப்புகளை எடுப்பவர்கள் யார் யார், அப்படி எடுக்கின்றவர்களுக்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். இருப்பதற்கு நாம் துணை புரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்கால சந்ததியினரின் வாழ்வு மங்கிவிடும். அப்படி மங்காமல் நம்முடைய குழந்தை செல்வங்கள் நமக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம நினைக்காம விட்டுட்டோம்னா, அதாவது வெந்ததை தின்னுட்டு விரிவந்தா சாகிறது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க கிராமத்தில் பழமொழி. அந்த நிலை இந்த சமூகத்தை விட்டு ஒழிய வேண்டும் என்று சொன்னால், மற்ற சமூகத்தாரை போல நீங்க பெரிய மாட மாளிகை கட்டாட்டி பரவாயில்ல, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நாம் இன்னைக்கு நவீன உலகம் வந்துருச்சு. இன்னைக்கு செல்போன், அதாவது ஆண்ட்ராய்டு போன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆண்ட்ராய்டு போன் இல்லாம யாராவது இருக்காங்களா? எல்லாருமே வச்சிருக்கீங்களா போனு? அந்த போனை திறந்தா உலகத்துல எங்க என்ன எது நடந்தாலும் உடனுக்குடன் மெசேஜ் அதுக்குள்ள வந்துடும் இல்லையா? செய்திகள் நம்ம இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாம இன்னைக்கு செலவினங்கள் ஜாஸ்தியா போயிடுச்சு. செல்போனு, டூ வீலரு இல்லைங்களா, அதாவது மற்ற செலவினங்கள் ஜாஸ்தியா போயிடுச்சு. அதற்கேற்ப வருவாயை ஈட்டுகின்றோமா நாம் என்று பார்க்கிற பொழுது அதுல நம்ம கோட்டை விட்டு இருக்கிறோம். நாம சிந்தனையே எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு குறுகிய மனப்பான்மையோடு நாம் நின்னுக்கிறோம். ஆசைப்படணுமா இல்லையா? ஆசையெல்லாம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஆசை இருக்கு? நான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணுமா இல்லையா? படிக்கிறேன். இங்க இருக்கிறவங்க யாராவது படிக்கிறாங்களா? படிக்கிறீங்களா தம்பி? ஸ்கூலுக்கு போறீங்க. என்ன படிக்கிற? 8th. சரி, 8th படிக்கிற. நீ என்ன ஆகணும்னு நீ படிச்சுட்டு இருக்கிற? இல்ல, நீ படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குற. படிக்கிறோம்ல, எதுக்காவது நான் கலெக்டர் ஆகணும்னு படிக்கலாம், நான் வாத்தியார் ஆகணும்னு படிக்கலாம், நான் போலீஸ் ஆகணும்னு படிக்கலாம். என்ன ஆகணும்னு படிக்கிற? இப்படிதான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம மாறணும். நம்ம இலக்கை நோக்கி நாம் பயணம் அப்படி இருக்கணும். சும்மா நான் படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன். இப்போ ஒரு காலத்துல அறிவொளி இயக்கங்கள் வந்துட்டு இருந்தது தெரியுமா? அறிவொளி இயக்கங்கள் எதுக்காக வந்தது? கல்லாதவங்க நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அறிவொளி இயக்கத்தின் மூலம் கையெழுத்து போட்டு பழக்கணும். அறிவொளி இயக்கத்தின் மூலம் ஊர் பெயர்களால் தெரிஞ்சு அவங்க பஸ் ஏறதுக்கு போன எங்க வருதுன்னு தெரியாம இருப்பாங்க, பஸ்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கு அந்த அறிவொளி இயக்கத்தின் மூலம் சொல்லிக் கொடுத்து அப்படி எல்லாம் பழக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலை இல்ல. நம்முடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு படிக்க வைக்கிறாங்க, படிக்க வச்சு அவங்கள கல்லூரி வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. ஆனா கல்லூரி படிச்ச மாணவன் கல்லுடைக்க போகும் வேலையை செய்யற சமுதாயம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் தான் இருக்கு.
காலேஜுக்கு போய் டிகிரி முடிச்சுட்டு காட்டு வேலைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் கிணத்து வேலைக்கும் போற சமுதாயமா நம்ம சமுதாயத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்போ நம்ம நோக்கம் இல்லாம தானே இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது, மேல போறது? அதை நோக்கி நாம் பயணிக்கணுமா இல்லையா? நான் தாசில்தார் ஆகணும், நான் கலெக்டர் ஆகட்டி பரவாயில்ல, ஒரு டிஆர்ஓ ஆகட்டும், ஆர்டிஓ ஆகட்டும், ஏதோ ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகட்டும். இல்ல தனியார் தொழிற்சாலைகளில் பெரிய அளவிலே ஊதியம் பெறுகிற, சம்பளம் பெறுகிற ஒரு தலைமை நிலைய ஊழியராகவாவது நாம் போகிறோமா இல்லையா? அதிகாரம் செலுத்துற இடத்துக்கு நாம எப்ப போறது? அதை நோக்கி நாம் பயணிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் எப்ப வருதோ அப்பதான் நம்ம ஆட்கள் அரசியல் கட்சிகள போய் அதிகாரம் செய்யற இடத்துக்கு போவாங்க இல்லைங்களா? அப்போ அதை நோக்கி நாம் பயணிக்க வைக்கணும் நம்மவர்களை அப்படின்னு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இதை நோக்கி நாம் பயணிப்பதற்கு நாம் என்ன செய்வது, யாருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம்? அதை நோக்கி பயணிக்கலாமா அல்லது விட்டுலாமா? என்ன, எப்படி பயணிக்கலாம்? நம்ம மக்கள் முன்னேறதுக்கான பணிகளை செய்யலாமா? செய்யறதுக்கு நீங்க துணையா இருப்பீங்களா? வருவீங்களா? எங்க கூட வருவீங்களா? அங்க இருக்கிறவங்க வருவீங்களா? பண்ணலாமா? தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்தின் சார்பில் ஒரு இடத்துல நம்முடைய மக்களுக்கு 5% உள்ளொதுக்கீடு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி ஒரு மறியல் பண்றோம், ஒரு போராட்டம் நடத்துறோம். அதுக்கு வருவீங்களா? பண்ணலாமா? தவறு இல்லையே. நீங்க இப்ப இங்க வந்திருக்கிறவங்க ரொம்ப குறைவா இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், அதாவது 50 பேரா இருக்கலாம். ஆனால் இதில் 10 பேர் இந்த உணர்வை பெறுவீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு நேரம் இங்க நாங்க ஒரு 50 பேர் வந்திருக்கிறோம். 50 பேர் வந்திருக்கிறோம்னா இந்த 50 பேருக்கு ஒரு 50 பேர் தேர்னா போதும். 50 பேருக்கு 50 பேர் தேர்னா போதும். இந்த சமுதாயத்தை நிச்சயம் நாம் ஒரு நாள் தூக்கி நிறுத்தலாம். உங்களை மாதிரி இளைஞர்களால் மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். நமக்கான தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும். நமக்கான கோரிக்கைகளை பெறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அது எதை இழந்தேனும் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு நாம் தயாராகணும் அப்படிங்கிற எண்ணங்களை நீங்க உள்வாங்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நாம மானத்தோடு மரியாதையோடு வாழ வேண்டுமா இல்லையா? மானத்தோடும் மரியாதையோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுய மரியாதை, சுய உரிமை, சுய உரிமையை பெறுவதற்கு நம்மை ஒரு இடத்தில் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாம் தயாராகிவிட வேண்டும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை என்னவாக எண்ணுகிறீர்கள்? வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்முடைய முன்னோர் இல்லையா? வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் அன்னைக்கு கடவுளா போய் வணங்குறீங்களா இல்லையா? வணங்குறீங்களா? அப்படி வீரம், அப்படிப்பட்ட அந்த மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு மேடைக்கு போற போது அவருக்கு வயசு 39 வயசு. அவருக்கு 39 வயசு. சாகர வயசா? சரி, அவர் ஏன் தூக்கல போட்டாங்க? ஆங்கிலேயர் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னார். சரி, எதுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? தூக்கல போட போறாங்க. இல்ல நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா போதும், அவர் விட்டுருப்பாங்க இல்லையா? சொல்லல. ஏன் சொல்லல?
அடுத்தவனுக்கு அடிபணிய தேவையில்லை அப்படிங்கிறதால மிரட்டான். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த மண்ணில வியாபாரம் செய்ய வந்த நீ என்ன மிரட்டி அடிபணிய வைப்பது? அப்படி அடிபணிந்து உயிரோடு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மானத்தோடு நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தியாகம் செஞ்ச மாவீரன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்னைக்கு 266வது பிறந்த நாளை நாம கொண்டாடுறோம் இல்லையா? 266 வருஷங்கள் கழிச்சு நாம நினைக்கிறோம் சொன்னா இந்த மண்ணின் மானத்தை காப்பது, இந்த மக்களின் மானத்தை காத்த மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த கம்பளத்து சமுதாய மக்கள். ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அல்ல, 1000 தலைவர்கள் இந்த மண்ணில விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த விருப்பாச்சி கோபால் நாயக்கர், அதாவது அன்னைக்கு அவருடைய வயது 80 வயதான அந்த மாவீரன், அதாவது எல்லா மாகாணங்கள்ல இருக்கிற போராட்ட உணர்வுள்ள தலைவர்களை ஒருங்கிணைத்து தென்னிந்திய தீபகற்ப படை நடத்திய அந்த சமுதாயத்தில் பிறந்தவங்க தான் நம்ம. அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் அனைத்து நிலபுலன்களும் நம்முடைய பாளையக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சமுதாயம். அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில், இந்த கோயில்கள் எல்லாம் பாளையக்காரர்கள் காலத்தில் பெரும்பாலான கோயில்கள் கட்டப்பட்டு அந்த கோயில்களுக்கு மானிய பூமிகள் நிரம்ப விடப்பட்டிருக்கிறது. அப்படி விடப்பட்ட அந்த கோயில் நிலங்கள் இன்றைக்கு அரசாங்கத்தின் பிடியில இருந்து கொண்டிருக்கிறது. நம்மவர்கள், நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருந்தால் அந்த கோயில் நிலங்கள், அந்த கோயில்கள் அனைத்தும் இந்த கம்பளத்து சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்டது ஆக்கி வைத்திருக்க முடியும். இன்றைக்கு எப்படி இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் மசூதிகள் இருந்து கொண்டிருக்கிறதோ, எப்படி கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருந்தால் இருக்கின்ற கோயில்கள், பெருமாள் பெரிய கோயில்கள் இருக்கின்றனவா, அத்தனை கோயில்களும் இந்த கம்பளத்து சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்டது, அவர்களுடைய சொத்தாக ஆக்கி வைத்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இது பொதுவானதாக ஆக்கிவிட்டு போய்விட்டார்கள். அப்படி பொதுவானதாக ஆக்கிவிட்டு போன அந்த கோயில்கள் மட்டுமல்ல, இப்போது நம்முடைய முன்னோர்கள் மால கோயில்கள் என்று இருக்கும் அல்லவா, அந்த மால கோயில்களுக்கு நிலபலன்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த நிலபலன்களையும் அரசாங்கம் அபகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி அனைத்தையும் நாம் ஒவ்வொரு ஒன்றாக இழந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தேவராட்ட கலை இருக்கிறது. அந்த தேவராட்ட கலை நம்முடைய கலை, ஆனால் நம்முடையது அல்ல என்று சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதையும் நாம பறிகொடுத்திடக்கூடாது. இப்படி நம்முடைய பாரம்பரியத்தில் நிரம்ப பண்பாட்டு கலை கலாச்சாரத்துக்கு சொந்தமான ஒரு சமூகம் எதிர்காலத்தில் இந்த சமூகம்
இருந்த இடம் தெரியாமல் போய்விடக் கூடாது. இதை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கான ஏற்பாட்டை இந்த காலகட்டத்தில் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் நாம் பெரிய குற்றவாளிகளாக, பெரிய பிழை செய்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதால் தான் உங்களிடம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இது நாங்கள் பேசியவற்றை நீங்கள் இன்னைக்கு குற்றுங்க, விளையாட்டு முடியுங்க. நீங்க விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் யோசனை செய்யுங்க. இவங்கெல்லாம் பேசுறது சரிதான், நாம கண்டிப்பாக இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு நாம் இவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தில் உங்களை எல்லாம் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டு நீங்கள் இருக்கின்ற இடங்களில் நம்ம குடும்பத்தோடு குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நம்ம உறுப்பினர்களா சேர்த்து நம்ம இவ்வளவு பேரு இந்த ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தும் முகமாக அரசாங்கத்திற்கு நாம் கொண்டு போய் சேர்க்கிற முகமாக நீங்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்யுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் கபடி வீரர்களாக நீங்கள் இந்த இடத்துல அந்த கபடி வீர விளையாட்டை விளையாடுகிற நீங்கள் இந்த இந்த நம்முடைய கம்பளத் சமுதாய இருந்து விளையாடுகிற இந்த வீரர்கள் மாநில அளவில் இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. மாநில அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த மாநில அளவில் நடைபெறுகிற, அகில இந்திய அளவில் நடைபெறுகிற அந்த போட்டிகளில் பங்கெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை ஊக்குவிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்ம அணிகள் எவ்வளவு அணிகள் இருக்கிறதோ அந்த அணிகளில் சிறந்த அணிகள் எவை என கண்டறிந்து அந்த சிறந்த அணிகளை நாம் பொறுக்கி எடுத்து அதுல மாநில அளவில் போட்டிகளை நடத்தி அந்த போட்டிகளிலே தேர்வு பெற்ற அணிகளை நம்முடைய ஸ்டேட் போர்டுக்கு பதிவு செஞ்சு அதுல விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் நாம் முயற்சிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அளவில் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நம்முடைய குப்பியாடிப்பட்டி நாகமுத்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கடந்த ஆண்டு நாங்கள் இங்கே வருகை தந்து பரிசுகளை வழங்குகிற போது ஒரு அடுத்த ஆண்டு நம்ம வீரர்களுக்கு நாம் நம்ம பேரு சீருடை வழங்கலாம் அப்படின்னு சொன்னோம். வழங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா எத்தனை டீமுக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. நான் இப்ப கேட்டோம். போன வாரம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு டீம் கொடுக்கணும்னு 42 டீம் நம்ம கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத்தனை பேர்த்துக்கும் நம்ம சீருடை கொண்டு வந்திருக்கிறோம். அதுல 1-2 விடுபட்டாலும் அது பேரு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம அந்த சீருடை நாங்க கொடுக்கிறோம். நீங்க அந்த சீருடை கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்முடைய சமுதாய இளைஞர்கள் இந்த கபடி போட்டி நடத்துறாங்க, அந்த கபடி போட்டியில பங்கெடுக்கிறாங்க. அப்போ அவங்கள ஊக்கப்படுத்தும் வகையில இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். ஆகவே வருகை தந்திருக்கின்ற இந்த போட்டியில கலந்துக்கிற யாராவது ஒரு டீம் 2 டீம் அதுல விடுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து நாகமுத்து நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க, நாகமுத்துங்க கணக்கு எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீருடையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாம் இல்லையா? ஆக இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பா வந்து நீங்க போட்டியில விளையாடணும்னு வந்திருக்கீங்க. அது மட்டுமல்ல, இங்க ஒரு நம் திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற போது நம்முடைய காட்ராஜா
மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னோம், நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுங்க, எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொன்னோம். இந்த வர பணியில இவ்வளவு தூரம் நீங்களாம் வந்திருக்கிற பொழுது இங்க பேசும்போது சொன்னாங்க ராமகிருஷ்ணன் நல்ல பொதுச் செயலாளர் பயன்படுத்தணும்னு. எனக்கு உண்மையிலேயே நீங்களாம் வந்ததுனால நான் அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்கிறேனோ, இதை விட இன்னும் ஒரு மடங்கு சேர்த்து வேலை செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கிறது. ஏன்னு கேட்டா நமக்கு நாம சொல்லி வர்றாங்க, அப்பனா நம்ம இதை காட்டிலும் இன்னும் ஒரு மடங்கு வேலை செஞ்சு நமக்கான உரிமைகளை பெறுவதற்கு நாம் எந்த இடத்திலும் சோட போகாம நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தோன்றுகிறது. எனவே நிச்சயம் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பேன். எந்த இடத்துலயும் சோட போயிட மாட்டான் இந்த ராமகிருஷ்ணன் மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்லி நான் நிச்சயம் இந்த சமூக முன்னேற்றத்திற்கான எந்த இடத்திலும் முன்னெடுத்து வச்ச கால பின்வாங்கிய ஒரு காலமும் கிடையாது. நான் தொடர்ந்து இந்த உணர்வுகளை பெறுவதற்கு ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டு காலம் தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக போராடிய காரணத்தாலோ என்னவோ எந்த இடத்திலும் நாம் உரிமைகளுக்காகவே குரல் கொடுக்கின்ற அந்த எண்ணங்களை தவிர வேறு எந்த சிந்தனையும் வராது. அதுக்கு போறதே இல்லை. எந்த இடத்துல பேசினாலும் நமக்கான ரைட்ஸ், அது தொழிலாளி பிரச்சனைனா தொழிலாளிக்கான ரைட்ஸ், ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கான பிரச்சனை அப்படிங்கிற பொழுது இந்த சமுதாய மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு நாம் எவ்வாறு பணியாற்றலாம் என்ற எண்ணங்களோடு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர எந்த இடத்துலயும் நமக்கு வந்தா உடனே மாலை மரியாதை இல்லையே, உரிமை மேல தாளங்களை வச்சு நம்மளை அழைச்சிட்டு போறிய அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. நான் நினைக்கிறது இந்த பூமியில் நாடக மேடையாக நான் நினைக்கிறேன். இந்த பூமியை நாடக மேடையாக நினைக்கிறேன். அப்படி நாடக மேடை நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல நடிகர்களாக இந்த பூமி யாரெல்லாம் நல்ல நடிகர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு காலத்தில் நிச்சயம் நல்ல ஒரு இடம் கிடைக்கும். அது மாதிரி யாருக்கும் எதுவுமே நிரந்தரமானது இல்ல, நிலையானதும் இல்ல, எதையும் கொண்டுட்டு போறதும் இல்ல. பிறக்கிற போது அம்மா தான் பிறக்க போறோம், போற போது அண்ணா கையில அத்துன்னு தான் போட போறான், அம்மா தான் நம்மள போட போறான். அப்படி இருக்கிற போது இருக்கிற காலத்துல என்ன செஞ்சோங்கிறது மட்டும்தான். இன்னைக்கு கட்டவமனை நினைச்சு இவ்வளவு தூரம் பேசுறமே, மகாத்மா காந்தியை பற்றி இவ்வளவு தூரம் நாம பேசிட்டு இருக்கிறோமே, ஏன் காமராஜரை பற்றி இவ்வளவு தூரம் நாம பேசிட்டு இருக்கிறோமே, ஏன் அண்ணாவை பற்றி பேசுகிறோமே, எல்லாம் எதனால? நற்செயல்கள். இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்திருக்கின்ற தியாகங்களால், அதுல அப்படி செய்திருக்கின்ற தியாகிகளால் தான் இந்த பூமியில எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் ஒரு மனிதன் இந்த நாட்டில் பிறக்கலைன்னா நாமும் மிக மிக இன்னும் எங்கேயோ இருப்போம். ஆனால் தந்தை பெரியாரை பற்றி நாம் அறிந்து கொள்ளாத காரணத்தால் தான் நாம் இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கிறோம். தந்தை பெரியார் சொல்ற கருத்துக்கள் நம்முடைய செவிகளில் எட்டாத காரணத்தால் நாம் இன்னும் பின்தங்கியே இருந்துட்டு இருக்கிறோம். ஆக அந்த சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி நம்ம கிட்ட நிறைய என்ன இருக்குன்னா சாமி கும்பிடுறதுல தான் நாம முழு கவனம் செலுத்துறோம். நம்முடைய வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கு முழு கவனம் செலுத்துறோம்னா அது இல்ல. நாம் இன்னைக்கு தீர்மானிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான் தீர்மானிக்குது. பணம் இருக்கிறவன் தான் பெரிய அரசியல்வாதி ஆகிறான், பணம் இருக்கிறவன் தான் உயர் கல்வியை கற்றுக்கிறான், பணம் இருக்கிறவன் தான் உயர் பொறுப்புகளுக்கு போறான். அப்பானா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் கையாள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இவ்வளவு நேரம் இந்த கபடி போட்டி நடத்துவதில் நாங்கள் பேசி உங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது என்று யாராவது எண்ணினால்
அவர்களுடைய மனங்களுக்கு நாங்கள் ஆறுதலாக பேசியிருப்போம் என்று எண்ணுகிறோம். இப்பதான் நிறைய டீம் எல்லாம் வந்துட்டு இருக்குது. நாங்க இந்த அளவுல உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறோம். அடுத்தது உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களா வருவீங்களா அல்லது நாங்க உங்ககிட்ட வரணுமா? நீங்க வருவீங்களா? நிச்சயம் வருவீங்களா? கூப்பிட்டா வருவீங்கல்ல? நாம எதுக்காக கூப்பிட்டோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்துக்கு நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா நிச்சயம் முன்னேற்றத்தை நோக்கி நாம் போலாம். நாம நீங்கெல்லாம் இல்லாம நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறோம்னு சொன்னோம்னா அது முன்னேற்றத்திற்கு வராது. ஆகவேதான் உங்களையும் இணைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். இந்த அளவில் அமைதியான முறையில் இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நாகமுத்துவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வம்